ஸோ கைஸ் ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு சொந்த ஊருக்கு போகிற ஒரு அழகான பதிவு தான் இந்த வீடியோ. ஆஃபீஸ் வேனை பிடிச்சி சோழிங்கநல்லூர் எல்காட் மெயின் கேட்டுக்கு வந்ததும் மணி 2:30 கிட்ட ஆச்சு. லஞ்சை முடிச்சுட்டு பஸ் ஏறலாம்னு சொல்லிட்டு நான் வந்த இடம் தான் பூர்ணச்சந்திர நாயுடு மெஸ். மெஸ்ஸுக்கு வந்ததுமே ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணேன். பொதுவாகவே ஆந்திரா மெஸ்னாலே பருப்பு பொடியை சாப்பாட்டில் போட்டு தான் சாப்பிட ஆரம்பிப்பேன். அன்னைக்கும் அப்படிதான். கூடவே அப்பளம் ஒரு பொரியல் வச்சாங்க. பருப்பு பொடி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பருப்பு குழம்பு வச்சாங்க. அதுவும் நல்லாவே இருந்தது. அடுத்து மோர் குழம்பு வச்சாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சேன். ஃபைனலா மீன் குழம்போட அன்னைக்கு மீல்ஸை முடிச்சேன். மீன் குழம்பு டேஸ்ட் செமையா இருந்தது. அடுத்து சோழிங்கநல்லூர் வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணேன். நம்ம எஸ்சிடிசியோட 2 சீட்டர் பஸ் வந்துச்சு. பஸ்ஸும் ஏறிட்டேன். இந்த 2 சீட்டர் பஸ் தான் லாங் டிராவலுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். பஸ் ஏறி 2.5 மணி நேரம் கழிச்சு பிரேக்குக்காக விக்ரவாண்டி கிட்ட நிறுத்தினாங்க. காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணி குடிச்சேன். அப்புறம் 6 மணி கிட்ட பாண்டிச்சேரி வந்து சேர்ந்தோம். அந்த பாண்டிச்சேரி பஸ் டிப்போல ஒருத்தர் சுண்டல் வித்துட்டு வந்தாரு. 20 ரூபாய்க்கு இந்த சுண்டலை நான் வாங்கினேன். சுண்டல் கொஞ்சம் வேகல. சுண்டல் சாப்பிட்டதுமே எனக்கே தெரியாம தூங்கிட்டேன். எழுந்து பார்த்தா நம்ம பஸ் சிதம்பரம் பைபாஸ்ல போயிட்டு இருந்தது. அப்புறம் 9:30 மணி கிட்ட நான் இறங்க வேண்டிய கருவி பஸ் ஸ்டாப்ல வந்து விட்டாங்க. நேரா நம்ம பைக்கை விட்ட பைக் ஸ்டாண்டுக்கு போய் பைக்கை எடுத்துட்டு நான் போன இடம் இந்த சிக்கன் ரைஸ் கடை தான். எக்ஸ்ட்ரா முட்டை போட சொல்லி 2 சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணேன். இந்த வில்லேஜ்ல இந்த கடையில் தான் சிக்கன் ரைஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சிக்கன் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. அவங்க அதை பார்சல் பண்ணி கொடுத்தாங்க. நான் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஜேர்னி இது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக்.